கொடுப்பதற்கு முயற்சி செல்லுங்கள். அவ்வாறு செய்யும் பொழுது நாமும் நம் குடும்பமும் மற்றும் நம்முடைய உறவினர்கள் மற்றும் நீங்கள் யாரெல்லாம் வேண்டாம் என்று இருக்கிறீங்களோ அவர்களுக்காக அதிகமாக வேண்டுங்கள். இறைவன் என்னாலும் உங்களோடு துணையாக இருந்து இனிவரும் நாட்கள் இறைவன் உங்களுக்காகவும் உங்களுடைய செயல்பாடுகள் அனைத்தும் இறைவன் உற்று நோக்குகின்றார். அந்த நம்பிக்கையோடனும் விசுவாசத்துடனும் நாம் தொடர்ந்து இறைவனை நாடி வரும் பொழுது நாம் நினைக்க முடியாத காரியங்களை இறைவன் செய்ய வல்லவராக இருக்கின்றார். அனுதினமும் இறைவனுக்கு நன்றி சொல்லுவோம். இறைவன் ஒவ்வொரு நாளும் புதிய நாட்களை கொடுக்கின்றார். இறைவனுக்கு விசேஷமான முறையில் ஒவ்வொரு நாளும் இறைவனுக்கு நன்றி சொல்லுவோம். நன்றி என்பது அனைவருக்கும் பிடித்த வார்த்தை. அந்த நன்றியோடு நாம் இறைவனை நாடி வரும் பொழுதும் இறைவனை நினைத்து வரும் பொழுதும் இறைவன் நம்மையும் நம் குடும்பங்களையும் அதிகமான ஆசீர்வாதத்துடன் நமக்கும் நம் குழந்தைகளுக்கும் தேவையான அனைத்தையும் பெற்றுத்தர வல்லவராக இருக்கின்றார். அன்னை மரியாதை புகழ்வோம். என்னாலும் அன்னை மரியாதைக்கு நாம் அன்னை மரியாதை புகழ்ந்த ஜெபமாலை ஒப்புக் கொடுக்கும் பொழுது அன்னை மரியாள் தன் ஒரே மாநிலம் நமக்காகவும் நம்முடைய குடும்பங்கள், குழந்தைகள், உற்றார் உறவினர்கள் மற்றும் அந்த இடத்தில் உள்ள அனைவருக்காகவும் கண்டிப்பாக நாம் ஜெபிக்கும் பொழுது இறைவன் குடும்பங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து நாம் அடுத்த முறை எப்பொழுது என்பதை இந்த ஜெபம் எப்போங்கிறத கண்டிப்பாக சொல்கிறோம். அதுக்கு முன்னாடி அன்னை மக்கள் ரெடியாகிடும் நினைக்கிறேன். இல்லை அதுக்குரிய பணிகளால் நாங்கள் ஆரம்பிச்சிருவோம். நீங்களும் தொடர்ந்து எனக்காகவும் வேண்டிக்கணும், நானும் உங்களுக்காகவும் உங்கள் குடும்பங்களுக்காக வேண்டிக்கிறோம். விசேஷமாக அன்பு எங்கள் அண்ணன் பவுல் அவர்களுக்காக அதிகமாக வேண்டிக்கோங்க. ஏன்னா அவங்க தான் இதெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அந்த குடும்பங்களுக்காக உங்களுடைய ஜெபத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இறைவன் என்று வாழ்த்துக்கள்.